குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு. அதேபடி ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு கேட்கக்கூடாது. கதையில் எல்லாமே நடக்கும். ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விவசாயி வீட்டில் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு குதிரைக்கு ஒரு வைரஸ் நோய் வந்துருச்சு. அந்த விவசாயி ஒரு டாக்டரை கூட்டு வந்து காமிக்கிறார். என்னன்னே தெரிலங்க, சொனங்கி படுத்து கிடக்குது, என்னன்னு பாருங்க. அவர் பார்க்குறாரு, ஐயோ ஒரு கொடுமையான வைரஸ் வந்திருக்கு, நான் ஒரு 3 நாளைக்கு மருந்து தர்றேன், அதுக்குள்ளே அது எந்திக்கலைன்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும். 3 நாளைக்கு மருந்து கொடுக்குறாரு. பாடுக்கு ரொம்ப டென்ஷன். ஐயோ நம்மளுடைய ஃப்ரெண்டு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு அதை தட்டி எழுப்புது. எந்திரிச்சிருடா, இல்லைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, 3 நாள் தான் டைம் இருக்குது, எந்திரின்னு அதை தட்டிக்கிட்டே இருக்குது. 4வது நாள் திரும்ப டாக்டர் வர்றாரு. ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு ஒரு நாள் பாருங்க, இது எந்திரிச்சு நடக்கலைன்னா இதை கொன்றுங்க, இல்லைன்னா வைரஸ் எல்லாருக்கும் பரவிடும். சரின்ட்டார் விவசாயி. ஆட்டுக்கு தாங்க முடியல, இவ்வளோ நாள் ஒன்றா பழகின ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி எப்படி சாக கொடுக்குறோன்னு அதை போட்டு முட்டுது, தட்டுது, எழுப்புது. எப்படியாவது இன்னைக்கு எந்திரிச்சுன்னு அடித்த அடியில் அது எந்திரிச்சு நடந்துருச்சு. இப்போ விவசாயிக்கு சந்தோஷம். டாக்டர் சாயந்தரம் வர்றாரு. டாக்டர் சார், நீங்கள் தான் இந்த குதிரையை குணப்படுத்திட்டீங்க, இல்லைன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும். நீங்கள் நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு வாங்க, இந்த ஆடை அடித்து உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா? யாரால் நமக்கு நன்மை நடந்தது என்பதே தெரியாமல் நாம் உண்மையை பழி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.